பொன்னிவள நாட்டின் நிலைமைகளை மாயவர்ணமிடம் கூறிய பிறகு நான் நமது படையை துணைக்கு அனுப்பியதை நீங்கள் அறிவீர்கள். பொன்னரும் சங்கரும் பொன்னிவள நாட்டை மீட்டிருந்தாலும் கூட அதை ஆளுகின்ற பொறுப்புக்கு சோழ நாட்டின் அங்கீகாரம் வேண்டும். அந்த அங்கீகாரத்தை தான் நான் இப்போது வழங்க இருக்கிறேன். இந்த அங்கீகாரத்தில் சோழ அரசின் நிர்வாக பணிகளுக்காக செயல்படும் முறைகளை பின்பற்றி பணிகள் அனைத்தையும் சோழ அரசின் அனுமதி பெற்று நிறைவேற்றுவதோடு உறையூர் அரசருக்கு ஆண்டுதோறும் கப்பமும் கட்டுவோம் என்று சத்தியம் செய்கிறோம். இது என்ன எங்களை அங்கீகரிக்க பட்டயமா இல்ல வளநாட்டை அடிமையாக்க திட்டமா? இளம் வீரனே, சோழ மண்டலத்துக்கு சொல்ல முடியாத அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய். இருந்தாலும் உன் மீது எனக்கு கோபம் இல்லை. பரிந்தூட்டும் பாலமுதத்தை தாயின் கையிலிருந்து தட்டிவிடும் பச்சிளம் குழந்தையை அந்த தாய் தண்டிக்க முடியுமா? செப்பு பட்டயத்தை ஏன் தட்டி விட்டாய்? சொல்லு, என்ன காரணம்? மன்னர் அவர்களே, தாங்கள் உதவிக்கு படை அனுப்பிய போதே அதை நிபந்தனையோடு தான் ஏத்துக்கிட்டோம். நிபந்தனை? என்ன நிபந்தனை? எனக்கு தெரியாதே. அரசியை மன்னிக்கணும், அதுக்கு நான் தான் பொறுப்பு. சோழர் படையோட உதவியை ஏத்துக்கும் போதே வெற்றி பெற்றால் கப்பம் கட்ட மாட்டோம், சோழ நாட்டுக்கு அடிமை நாடா இருக்க மாட்டோம்ன்ற நிபந்தனையை சொல்லித்தான் ஏத்துக்கிட்டாங்க. இரு தரப்புக்கும் நல்லுறவு ஏற்படணுங்கிற ஆசையில தான் இதை நான் உங்ககிட்ட சொல்ல தவறிட்டேன். அப்படி என்றால் சோழ நாட்டுடன் பொன்னிவள நாட்டுக்கு எந்த வகையான தொடர்பும் இருக்கக்கூடாது என்பது பொன்னிற சங்கரன் கருத்தா? தொடர்பே கூடாதுன்னு அந்த விழாக்கு வந்திருப்போமா? பொன்னிவள நாட்டை நட்பு முறையில மட்டும்தான் அங்கீகரிக்கணுமே தவிர அடிமையாக்க தன்மையில அங்கீகரிக்கிறதை ஏத்துக்க முடியுமா? ஓ சரி, நட்பின் அடிப்படையிலே சோழ நாடு உங்களோடு உறவு உள்ள தயாராக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பொன்னிவள நாடு சுதந்திர பூமியாக நீடிக்குமா? அரசே, எவருக்கோ பணிந்து வளைந்து குனிந்து அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி சுகத்தை அனுபவிச்சா போதும்னு நாங்க அலையல. போரில் பிணமானாலும் பரவாயில்ல, சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டே சாகரம் என்ற நிம்மதி எங்களுக்கு போதும். அடிமையா இருப்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி தூக்கத்தில் ஒரு கனவு கண்டால் கூட அது எங்க வீரத்துக்கும் உரிமை வேட்கைக்கும் பெரும் இழுக்கு. இந்த இளம் சிங்கங்களின் மான உணர்வு என்னை மட்டுமல்ல உங்கள் அனைவரையும் பாதித்திருக்கும். கொங்கு சீமையின் கோபுர கலசங்களாக பொன்னரும் சங்கரும் வரலாறு படைப்பார்கள். அவர்கள் விரும்புவது போலவே பொன்னிவள நாடு எல்லா உரிமைகளும் பெற்று சோழ நாட்டுக்கு நட்பு நாடாக திகழும். அதற்கு அடையாளமாக பொன்னருக்கும் சங்கருக்கும் இந்த முத்தாரங்களை அணிவிக்கிறேன். அரசி, இன்னொரு கடமையை நீங்க நிறைவேற்றணும். என்னது? பொன்னரும் சங்கரும் தங்க ஆசானுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்காங்க. நீங்க தான் உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். வா. கண்ணை படித்து